ஒரு 3 உருளைக்கிழங்க தண்ணி ஊற்றி நல்லா தூள் சீவிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஓவனில் வச்சு வேக வைக்க போகிறேன். இப்போது நம்மளுடைய உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே வெந்திருக்கு. இப்போது பவுலில் தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு அந்த வெந்திருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை தனியாக எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு மேஷன் எடுத்துக்கோங்க. வெந்த உருளைக்கிழங்கை நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முக்கு வரணும். நல்லா கைவிட்டும் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ப்ரெட்டு இருக்கு இல்லையா, அது தண்ணியில் துவச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ப்ரெட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து ஒரு 5 ப்ரெட் எடுத்துருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே அம்ச்சூர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன், ஓரிகனோ கொஞ்சம், சால்ட் தேவையான அளவு, அது கூடவே சாட் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் அதில் கொரியாண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பெசரி விடுங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் ஆகிருக்கணும். நல்லா வந்து உங்களுக்கு கோட் ஆகிருக்கணும். எல்லாமே நல்லா ஃபுல்லாக வந்து பெசரி விடுங்க. பெசரி விட்டுட்டு இப்போ நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ பால்ஸ் வருது, உங்களுடைய சைஸ் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸுங்க இது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயிலை வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காயட்டும். இந்த டைமில் நம்ம ரவுண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பிரெட் ஸ்லைசஸ் வித் பொட்டேட்டோஸ் எல்லாமே, அதை வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் தனியாக கலக்கி வச்சுருக்கோம். அதில் கோட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பிரெட் க்ரம்ஸில் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா டிப் பண்ணி நல்லா போர் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ரோல் பண்ணிவிட்டு இப்போது ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே ரோல் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆல்ரெடி ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா காஞ்சிருக்கு. அதில் போட்டு அழகாக பொன்னிறமாக பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நல்லா ஃபுல்லாக வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சுன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ஃபுல்லாக நல்லா வந்து உங்களுக்கு பால்ஸ் எல்லாமே வந்து குக்காகி வந்திருக்கு. இப்போது குக்கானதை வந்து ப்ரௌன் ஆனவுடனே நம்ம வேறு ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கக்கூடிய பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இது கூட மயோனைஸு, டொமேட்டோ சாஸ்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிரெட் பால்ஸு.